தினமணி நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பையில் காலிறுதி ஆட்டம்னே சொல்லலாம். அதாவது இந்தியாவும் மேற்கிந்திய தீவுகளும் ஞாயிற்றுக்கிழமை விளையாடக்கூடிய ஆட்டம் காலிறுதி ஆட்டம் சொல்லலாம். காரணம் என்னன்னா, இதில் வெற்றி பெறக்கூடிய அணி அரையிறுதிக்கு போவாங்க, தோல்வி அடையக்கூடிய அணியை வெளியேறுவாங்கன்னு நினைக்கலாம். ஸோ அதோட நம்ம பேசுறதுக்கு தமிழ்வேந்தன் இணைந்திருக்கிறாரு. தமிழ், வணக்கம். வணக்கம். தமிழ், எஸ், முன்னாடியே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். 13 சோக்கராக வைத்திருக்கக்கூடிய மேற்கிந்திய தீவுகள் அதிரடி பேட்டில் வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு சவால் அளிப்பாங்களா, இல்லை இந்தியா உள்ள போயிருமா? இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிரும். இதை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சொன்னீங்க 13 ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் போன மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காட்ட அடி வாங்கினதை பார்க்க முடிஞ்சு அதனால் 13 ஜோக்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று நம்ம டீம் இந்தியா ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்லா விளாண்டுட்டு கான்ஃபிடென்ட்டாக பழைய இந்தியன் டீம் எப்படி ஒரு சேசிங் பேட்டிங் எப்படி பண்ணாலும் நல்லா பண்ணுவோம்ப்பா, நாங்கள் அது பழைய டெம்ப்ளேட் பேட்டிங் டெப்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு நிரூபிச்சிட்டாங்க. அபிஷேக் சர்மா பேக் டு ஃபார்ம். அதனால் இந்தியா தான் கான்ஃபிடென்ட்டாக ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்குது. இந்தியாவும் மேற்கிந்திய தீவுகளும் கடைசி 5 ஆட்டங்களை விளையாடுனதில் யார் அதிகம் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? தெரியல சுவாமி, நீங்கள் ஸ்டார்ட் சொல்லுங்க கேட்டுக்குவோம். இந்தியா 2 ஆட்டங்கள்லாம் ஜெயிச்சிருக்கு. மேற்கிந்திய தீவுகள் 3 ஆட்டங்களை ஜெயிச்சு அவங்க அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. இருக்கட்டும், சில நேரங்களில் நம்ம தான் பார்த்தோம்ல, ஸ்டாட்ஸ் கூட பொய்யாகிற அளவுக்கு சில மேட்சஸ்லாம் இங்கே நடந்திருக்கு. அதனால் இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த லீக்லேருந்து ஆடினதுலேருந்து பார்க்கும்போது சூப்பர் எயிட்ஸில் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பர்ஃபெக்ட் கேமாக இருக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா காட்டிலும் ஜிம்பாப்வே அகேன்ஸ்டாக நல்லா விளாண்டாங்க. குட்டி டீமாக இருந்தாலும் குட்டி டீம் கிட்ட கூட தானே அபிஷேக் சர்மா அடிக்க முடியல ஆனால் இப்போ ஃபார்ம் கொண்டார்ல, திலக் வர்மாவோட ஒரு ஃபார்ம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே ஃபார்ம் கொண்டாங்க. அந்த பேட்டிங் ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்பாப்வே அகேன்ஸ்டான மேட்ச்சை எல்லாருமே விளாண்டுருக்காங்க. அப்போ தே ஆர் பேக் டு ஃபார்ம். ஓகே, நம்ம முந்தின ஷோவில் பேசினது தான் இந்தியன் டீம் ஒரு காம்பினேஷனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேட்டிங் ஆர்டரில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வரணும்னு எதிர்பார்த்தோம், அது பிடிச்சிட்டாங்க. ஸோ சஞ்சுவோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். திலக் வர்மா எங்கே ஆட வைப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். பட் எங்கே கொடுத்தாலும் நான் ஆடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு திலக் வர்மா வந்துட்டார்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டிங் ஆர்டரில் எந்த குழப்பமும் இல்லை. பந்து வீச்சாளர்களும் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது எங்கே நடக்குதுன்னா ஈடன் கார்டன்ஸ் நடக்குது. ஈடன் கார்டன்ஸ் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் பிச்சுனே சொல்லலாம். இந்த T20 உலகக்கோப்பையிலே ஒரு முறை 180 ரன்களுக்கு மேலே குவிக்கப்பட்டிருக்கு. 2 முறை 200 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மேபி நம்மளுடைய மேற்கிந்திய தீவுகளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குமா? அவங்களுமே 2 ஆட்டங்கள் அங்கே ஏற்கனவே ஆடி இருக்கிறாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா அது ஏதாவது அவங்களுக்கு ஃபேவர் ஆகுமா? கண்டிப்பாக இந்த ஃபேவரட்ங்கிறது இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க இந்த T20 வேர்ல்டு கப் மட்டும் இல்லாமல் நிறைய IPL கேம்ஸ் விளாண்டுருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கண்டிஷன் இந்தியன் டீமுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ 2 பேருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு இதுதான் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். வெஸ்ட் இண்டீஸும் நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குது. இந்தியாவும் அட் த சேம் டைம் அவங்களுக்கும் இந்த கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கிறதுனால அவங்களுக்கும் சாதகமான சூழல் அமைது. ஸோ வெஸ்ட் இண்டீஸோட ட்ராபேக் என்னென்னு பார்த்துறோம் அப்படின்னா, பேட்டிங்கில் எல்லாருமே அடித்து ஆடக்கூடிய அளவுக்கு பேட்டர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் தென்னாப்பிரிக்கா ஆட்டத்திலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 விக்கெட் 7 விக்கெட் போனே சுவாமி தென்னாப்பிரிக்காவை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினச்சிங்க. பார்த்தா அதுக்கப்புறமா கடைசி 2 என்ன அடி அடிச்சாங்க. ஹோல்டரும் அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் நினைக்கிறல, ஷெப்பர்ட் 2 பேர் பயங்கரமாக அடிச்சாங்க. ஸோ நீங்கள் மேற்கிந்தியத்தில் பேட்டிங் லைனப் ஏன் முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கடைசி நேரம் காத்துட்டே இருக்கணும். ஆனால் பவுலிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்களோ? வீக்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட அந்த பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சீமர் இல்லை. அப்புறம் நம்ம நிறையா பவுலர்ஸ் பார்க்கும்போது ஆஃப் ஸ்பின் நிறையா வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட ஆஃப் ஸ்பின் கம்மியாக இருக்குது. அதை நம்ம பார்த்துருக்கோம். ராஸ்டன் சேஸ் மட்டும் ஆல்ரவுண்டராக இருக்கார். அவர் மட்டும் தான் இருக்காரு. அதனால அவங்கள்ட்ட பவுலிங் கொஞ்சம் சுணக்கமாக தெரியுது. இந்தியன் பேட்டிங் இப்போ திரும்பி ஃபார்ம் கொண்டாங்க. அந்த சென்ஸ் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பவுலிங் இன்னும் கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக வந்தால் தான் இந்தியாவை பீட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அவங்களுடைய பவுலிங் ஸ்ட்ரென்த் யாரும் பார்த்துறோம் அப்படின்னா உடகேஷ் மோட்டி, அகில் ஹுசைன். ஸோ அந்த 2 இடது கை பந்து வீச்சாளர்கள் தான் இந்தியாவுக்கு ஏதாவது சிக்கல் கொடுக்கலாம் ஸ்பின்னர்ஸில். ஆனால் அது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ மாறி மாறி இருக்கிறனால அவங்க வந்தாலுமே கூட டக்குன்னு அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்தியனுக்கு டீமுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேகப்பந்து வீச்சாளர்கள் யாரும் இன்னும் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்க செயல்படல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த T20 உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மேத்யூ ஃபோர்டி அவர் ஒரு முறை நல்லா போட்டார்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர்கள் மாதிரி அவங்க கண்டிஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த டாக்டிக்கலா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் நம்ம பேசினது. இப்படி பார்த்தா டீம் வைஸும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்தியாவுக்கு தான் அப்பரேஜ் இருக்குது. மேற்கிந்திய தீவு இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னா சுழற்பந்து வீச்சில் ஏதாவது இந்தியா நீங்கள் சுருட்டுனா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா டாக்டிக்கலாக ஏதாவது என்னடா நீங்கள் ஆனால் டாக்டிக்கல்ன்றாங்க, என்னடா டாக்டிக்கல் அப்படின்னா நான் காரணம் என்ன, வேறு வழி இல்லை. இந்தியா வீழ்த்ததுக்கு அது ஒன்று தான் ஒரு ஆயுதமாக இருக்குது தென்னாப்பிரிக்கா ஆட்டத்தில். இப்போ தென்னாப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டிக்கல் இந்த சென்ஸ் சொல்லும்போது
அவரோட மார்க்ரம் ஒரு மேட்ச் பண்ணும்போது பார்க்க முடியுது. வந்து போன மேட்ச் என்னடானா பார்க்கும்போது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு டாஸ்க்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிப்பாரு. இங்கே வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக அதே கிரவுண்ட் தான், அவர் எடுத்த மூவ் வந்து வேறு டிஃப்ரெண்டாக இருக்கும். பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ண விதம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம டாக்டிக்கல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரியே இங்கே வந்து வெஸ்ட் இண்டீஸும் வந்து டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணி அவரோட கேப்டன் நல்லா பண்ணுறாரு, ஒரு சாய் ஹோப் நல்லா பண்ணி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த பவுலிங் மூவ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பேட்டிங் ஆர்டரில் இருக்கட்டும், ஏதாவது சேஞ்ச் பண்ணாருன்னா வந்து இந்தியாவை வந்து பீட் பண்ண முடியும், இல்லை நல்லா டஃப் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ பேக் டு ஃபார்ம் வந்துற இந்தியாவுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டாமினண்டான பொசிஷனாக இருக்கும். வந்து சஞ்சு வந்தார், ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் எல்லாமே நமக்கு வந்து ஆல் த பாக்ஸஸ் டிக் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்போம் இப்போதைக்கு வந்து. ஸோ நம்ம முந்தின ஷோவில் பேசின விஷயங்கள் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் ஷார்ட் பால் போட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியல. அபிஷேக் சர்மா ரன் அடிச்சாலுமே கூட வைட் லைனில் போட்டால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கிந்திய தீவுகள் பயன்படுத்துமா இல்லையா அப்படின்றது நமக்கு அடுத்த ஆட்டத்தில் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பேசினபடி இந்த ஆட்டத்தில் இந்தியா ஜெயிச்சா இந்தியா உள்ள, மேற்கிந்திய தீவுகள் ஜெயிச்சா மேற்கிந்திய தீவுகள் உள்ள. மழை வந்தா அந்த ஒரு இது இருக்குது. இப்போ என்னன்னா ஈஸியாக இவங்க ஜெயிச்சா அவங்க உள்ள, வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா அவங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்த்தோம். மழை வந்துச்சுன்னா 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இந்த தம்பி உனக்கு ஒரு பாயிண்ட், உனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. நம்ம வந்து 2 ரேட்டில் வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தோம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து போதுமான 2 ரேட்டை வந்து ப்ளஸில் கொண்டு வந்தான்னு கேட்டால் இல்லை. வந்து அவங்களுக்கு 2 ரேட் பார்த்தீங்கன்னா -0.1 வந்து இருக்காங்க. நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் இண்டீஸ் வந்து என்னன்னா வந்து 2 ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1.7 சம்திங் இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு தான் வந்து பாயிண்ட்ஸ் பிரித்து கொடுத்தா அதுக்கு யாருக்கு அட்வான்டேஜாக இருக்குன்னா வெஸ்ட் இண்டீஸ் அட்வான்டேஜாக இருக்கும். அவங்க வந்து த்ரூ செமிஸ் போயிடுவாங்க. இந்தியா வந்து நம்ம முன்னாடி பேசின வீடியோஸில் சொல்லும்போது பேக் கட்டிட்டு வாங்கப்பா போகலாம் அப்படின்னு கிளம்பிடலாம். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து ஒரு ஜூலை ஆகஸ்ட் அப்படி இருக்குது, இல்லைனா வந்து ஒரு அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி இதாக இருக்குன்னா வந்து நம்ம நிறைய ரெயின் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த டைமில் ரெயின் இருக்கிறதுக்கு வெதர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு தோணுது. மேட்ச் நடந்து வந்து இந்தியா வந்து ஜெயிச்சுன்னா அவங்க உள்ள, வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா வெஸ்ட் இண்டீஸ் உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன் அமையும்னு நினைக்கிறேன் நான். ஸோ பேசினா தான் இவங்க ஜெயிச்சா அவங்க உள்ள, அவங்க ஜெயிச்சா உள்ளனா நாங்கள் பேசினபடி யார் ஜெயிப்பா அப்படின்னா பெரும்பாலான இதுபடி இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது, சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறன்றனால. ஸோ யார் ஜெயிக்கிறா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மழை மட்டும் குறுக்க, அந்த கௌஷிக் குறுக்க வந்துட்டான் சார் அப்படின்ற மாதிரி மழை மட்டும் குறுக்க வராமல் இருந்தால் எந்த சிக்கலுமே இருக்காது இந்திய அணி அரையிறுதிக்கு போகிறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த ஆட்டம் முடிஞ்சக்கப்புறமா அந்த ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Cent Nari Shakti to their members. Central to you since 1911.